வணக்கம் நண்பர்களே. தேசத்தந்தை மகாத்மா காந்தி தனது சுயசரிதை நூல் சத்திய சோதனை, அந்த சத்திய சோதனையில் அவர் குறிப்பிட்டிருந்ததாக ஒரு வரிகள் சொல்லுவாங்க. இது இயேசு புரான் குறித்தும் கிறிஸ்தவ மதத்தை குறித்தும் அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன அந்த தன்னுடைய கருத்தாக அவர் சொல்ல வருவது, தேவாலயத்திற்குள் வாருங்கள், நீங்கள் தேவாலயத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரார்த்தனைக்கு வந்தால் மட்டுமே நான் உங்களை ரட்சிக்க முடியும். இந்த தேவாலய குருமார்களிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுகோள்களாக நீங்கள் கொடுங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன் என்று ஒருவர் கூறினால் அவர் எப்படி இரக்கமுள்ள தெய்வமாக இருக்க முடியும்? அந்த மதத்தினை நான் எப்படி கடைபிடிக்க முடியும் என்று. ஆனால் உண்மையில் அவர் கிறிஸ்தவ மதத்தை விரும்பி இருக்கிறார். அந்த பைபிள் வாசிப்பதன் மூலமாக அந்த கிறிஸ்தவ மதத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. ஆனாலும் அந்த வழிபாட்டு முறை என்பது, நீ வந்தால்தான் உனக்கு ரட்சிப்பு, நீ இந்த மதத்தை பின்பற்றினால்தான் உனக்கு ரட்சிப்பு, நீ பாவங்களிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்கிற இடத்துல மட்டும்தான் அவருக்கு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. மற்றபடி அவர் கடைபிடிப்பது இந்து மதம். அவருடைய வாழ்வியல் முறையாக இந்து மதத்தை கடைபிடித்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை விரும்பி இருக்கிறார். அந்த பைபிளில் உள்ள வாசகங்கள் மூலமாக அவர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார், அது உண்மை. ஆனால் எப்படி இதை நான் கிறிஸ்தவ மதத்தை நான் பின்பற்ற இயலும், பின்பற்றினால் மட்டுமே நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிற ஒரு மதத்தை நான் எப்படி பின்பற்ற இயலும்? இதுதான் அவருடைய கேள்வியாக இருந்திருக்கிறது. அது தர்க்க ரீதியாக அவர் கேட்டு அந்த கேள்வியை எழுப்பியிருப்பதாக அந்த சுயசரிதையில் ஒரு பகுதி வருது. உண்மையில் அவர் கிறிஸ்தவ மதத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நினைத்தாரா? எந்த இடத்தில் அவர் அந்த வாய்ப்பை நழுவ விட்டார்? தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.